Taste the Daily. சென்னை நுங்கம்பாக்கத்தில் ஆயுதப்படை உதவி ஆய்வாளர் வீட்டில் மயங்கிய நிலையில் 8 வயது சிறுமி மீட்கப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்தோம். தொடர்ந்து மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் ஏற்பாட்டில் புதுக்கோட்டை கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த பன்னீர் ஆதரவாளர்கள் மற்றும் மாற்றுக் கட்சியினர் சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்துள்ளனர். இது குறித்த விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மதியழகன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் கண்ணதாசன். கழக அமைப்பு செயலாளரும் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சி விஜயபாஸ்கர் அவருடைய ஏற்பாட்டில் இந்த தினம் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணைந்திருக்கிறார்கள். அதில் நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், புதுக்கோட்டை கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த ஒட்டுமொத்த பன்னீர் ஆதரவாளர்கள் அனைவருமே இன்றைய தினம் அதிமுகவில் இணைந்திருக்கிறார்கள். புதுக்கோட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் கலைச்செல்வம், புதுக்கோட்டை கிழக்கு மாவட்ட அவைத் தலைவர் ராமையா, கிழக்கு மாவட்ட இணை செயலாளர் பரிமலா, துணை செயலாளர் தமயந்தி உட்பட கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட திருவரங்குளம் கிழக்கு ஒன்றியம், திருவரங்குளம் தெற்கு ஒன்றியம், திருவரங்குளம் மேற்கு ஒன்றியம், அறந்தாங்கி கிழக்கு ஒன்றியம், அன்னவாசல் வடக்கு ஒன்றியம், கந்தவக்கோட்டை தெற்கு ஒன்றியம், கீரமங்கலம் நகரம் மற்றும் ஆலங்குடி நகரம், இந்த பகுதியை சேர்ந்த ஒட்டுமொத்த நிர்வாகிகள் இன்றைய தினம் பன்னீர் தலைமையை இருந்து விலகி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய தலைமையை ஏற்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை நேரில் சந்தித்து தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களும் அமமுகவை சேர்ந்தவர்களும் அதிமுகவில் இணைந்திருக்கிறார்கள். திமுக புதுக்கோட்டை மாவட்ட துணை அமைப்பாளர் சவுந்தரராஜன், மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் முருகையா, காங்கிரஸ் கட்சியின் இளைஞரணி மாவட்ட பொதுச் செயலாளர் தண்டாயுதபாணி, புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட துணை செயலாளர் காங்கிரஸ் கட்சி கண்ணதாஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் குன்றாண்டார் கோவில் ஒன்றிய பொறுப்பாளர் ராஜலிங்கம், அமமுகவின் மாவட்ட மருத்துவர் அணி தலைவர் நாகராஜன், அமமுகவின் குன்றாண்டார் கோவில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ராமலிங்கம் உட்பட கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் இன்றைய தினம் கட்சிகளில் இருந்து விலகி கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்திருக்கிறார்கள். சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியின் போது புதிதாக கழகத்தில் இணைந்தவர்களுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதிமுக துண்டு அறிவித்து வரவேற்று வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். கண்ணதாசன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன்.